மோடி அரசாங்கத்தினுடைய மிக முக்கியமான துறைக்குள்ள கிட்டத்தட்ட 397 RSS காரர்களை உள்ள இறக்கி இருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம ப்ராஜெக்ட் டைரக்டர்ங்கிற பேர்ல ஒரு 85 பேர்த்த உள்ள இறக்கி இருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே RSS அமைப்பினுடைய அகில பாரதிய இதிகா சங்கல்ன யோஜனா அப்படிங்கக்கூடிய அமைப்பினுடைய மிக முக்கியமான பொறுப்பாளர்கள். கிட்டத்தட்ட 482 பேர் இந்த அமைப்பில் இருந்து மத்திய அரசாங்கத்தினுடைய மிக முக்கியமான கவுன்சிலுக்குள்ள போயிருக்கிறாங்க. எதுக்காக இவங்க எல்லாம் உள்ள போயிருக்கிறாங்க? உள்ள மிகப்பெரிய பணம் கையாடல் வேலைகள் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இந்தியாவினுடைய அடுத்த 50 ஆண்டு கால வரலாறு குறித்து மிக முக்கியமான சில திட்டங்களை அவங்க போட்டு வச்சிருக்காங்க. இது எல்லாத்தையும் அம்பலப்படுத்துற மாதிரி ஸ்க்ரோல் பத்திரிகை ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் பண்ணி ஒரு கட்டுரை வெளியிட்டு இருக்காங்க. இது புலனாய்வு கட்டுரை, இது செய்தி அல்ல. முழுக்க முழுக்க புலனாய்வு செய்து ஆதாரத்தோடு வெளிவந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான கட்டுரை. இது மட்டும் இல்லாம ஏற்கனவே சில மாசத்துக்கு முன்னாடி நியூஸ் லாண்டரி பத்திரிகை இதே போல இந்த அமைப்புக்குள்ள RSS காரங்க எப்படி ஊடுருவுறாங்க அப்படிங்கிறது குறித்து மிக விரிவாக ஒரு கட்டுரை எழுதியிருக்காங்க. இந்த எல்லா கட்டுரையும் படிச்சு பார்க்கும்போது பல அதிர்ச்சியான தகவல் வெளிவந்திருக்கு. குறிப்பா மத்திய அரசாங்கத்தினுடைய சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் நேரடியாக எச்சரிச்சிருக்கிறாங்க. RSS இந்த ஆட்கள் அரசாங்கத்தினுடைய கவுன்சில்கள்ல உட்கார்ந்து என்னென்ன அயோக்கியத்தனங்கள் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது குறித்து மிக முக்கியமான தகவல்களை CVC வெளியிட்டு இருக்காங்க, எச்சரிக்கை பண்ணிருக்காங்க. எதுக்காக இந்த 482 பேர் RSS தொடர்புடைய ஆட்கள் இந்திய அரசாங்கத்தினுடைய முக்கிய துறைக்குள்ள வந்தாங்க. இவங்க வந்ததுக்கு பிறகு கடந்த 2017 இருந்து அந்த துறைக்குள்ள என்ன நடந்துகிட்டு இருக்கு, சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் சொன்ன ஆதாரங்கள் என்னென்ன, இது குறித்து ஸ்க்ரோல் பத்திரிகை வெளியிட்டு இருக்கக்கூடிய இன்வெஸ்டிகேஷன் என்ன. வணக்கம், இது மெட்ராஸ் ரிவ்யூ. நான் உங்கள் சத்யராஜ். இன்னைக்கு ஸ்க்ரோல் பத்திரிகையில் ஒரு மிக முக்கியமான ஆர்டிகல் வந்திருக்கு. அந்த ஆர்டிகலை படிச்சு பார்க்கும்போது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கு. மத்திய அரசாங்கத்தினுடைய மிக முக்கியமான துறைக்குள்ள எப்படி RSS காரங்க படிப்படியா ஊடுருவல் பண்ணி 2 விதமான வேலைகளை செய்யறாங்க. ஒன்னு, இந்தியாவினுடைய மிக முக்கியமான வரலாற்று கொள்கைகளை மாத்துறது. இன்னொரு பக்கம் மிக மோசமாக பணத்தை கொள்ளையடிக்கிறது. இந்த 2 வேலையும் எப்படி செஞ்சிருக்காங்க அப்படின்னு ஸ்க்ரோல் பத்திரிகை ரொம்ப டீட்டெயிலா கட்டுரை வெளியிட்டு இருக்காங்க. இது முதல் கட்டுரை கிடையாது. ஏற்கனவே பாத்தீங்கன்னா நியூஸ் லாண்டரி பத்திரிகை இது குறித்து மிக விரிவாக ஒரு கட்டுரை வெளியிட்டு இருந்தாங்க. ஹிந்து வெளியிட்டு இருக்காங்க. இந்தியன் எக்ஸ்பிரஸ் 4 பார்ட்டாக கட்டுரை வெளியிட்டு இருக்காங்க. என்னென்னலாம் இந்த RSS குழு இதுக்குள்ள பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது குறித்து ரொம்ப விரிவாகவே நிறைய கட்டுரைகள் வெளியிட்டு இருக்காங்க. தொடர்ச்சியாக இது குறித்து பல இடதுசாரி எழுத்தாளர்கள், பல ஆய்வாளர்கள் எச்சரிக்கை பண்ணிட்டே இருந்தாங்க. இந்த RSS காரங்க இப்படி ஊடுருவிக்கிட்டே இருக்காங்க, இது இந்தியாவுக்கே மிகப்பெரிய ஆபத்து, எதிர்கால இந்தியாவுக்கு ஆபத்துன்னு எச்சரிக்கை பண்ணிட்டே இருந்தாங்க. அதை எல்லாத்தையும் மொத்தமா கம்பைல் பண்ணி இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஸ்க்ரோல் பத்திரிகையுடைய கட்டுரையில தெளிவுபடுத்திட்டாங்க. குறிப்பாக எந்த கவுன்சிலுக்குள்ள இந்த RSS காரங்க வர்றாங்க அப்படின்னா, இந்தியன் கவுன்சில் ஆஃப் ஹிஸ்டரி ரிசர்ச் அப்படிங்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்தியாவில் 1972 உருவாக்கப்பட்டது. யார் உருவாக்குறாங்க அப்படின்னா, மத்திய அரசாங்கத்தினுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன், அதாவது ஒன்றிய அரசாங்கத்தினுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் தான் இந்தியாவினுடைய ஹிஸ்டரி இருக்கு பாத்தீங்களா, வரலாறு குறித்து ஒரு டீட்டெயிலான ஆய்வு பண்ணுறதுக்கான பினான்சியல் அசிஸ்டன்ஸ், அது குறித்தான புத்தகங்கள், செமினார் அப்படின்னு பல வேலைகளை செய்வதற்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு. எப்ப 72லயே. இந்த அமைப்புக்குள்ளதான் மோடி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு படிப்படியாக RSS ஆட்களை நேரடியா உள்ள திணிக்கிறாங்க. இது மறைமுகமாலாம் அவங்க செய்யல. RSS மிக முக்கியமான ஒரு அமைப்பு இருக்கு, அகில பாரதிய இதிகா சங்கல்ன யோஜனா. இந்த அமைப்பினுடைய கொள்கை என்ன? இதுக்கு பேர் ABISY அப்படிங்கிறாங்க. இந்த அமைப்பினுடைய ஆபீஸ் டெல்லியில இருக்கு. RSS அமைப்பு இருக்கு பாத்தீங்களா, அதனுடைய ஹெட் குவார்டர் ஒண்ணு நாக்பூர்ல இருக்கு. இது இல்லாம புதுசா இப்ப 1000 கோடிக்கு டெல்லியில ஒரு பெரிய ஆபீஸ் கட்டினாங்க இல்லையா, அதுல ஒரு ஃப்ளோரே பாத்தீங்க அப்படின்னா இந்த அகில பாரதிய இதிகா சங்கல் யோஜனா தான் செயல்பட்டு இருக்கு. இந்திய வரலாறை புராணங்களின் அடிப்படையில் எழுதுவதற்காகவே உருவாக்கப்பட்ட பிரத்யோக அமைப்பு இது. இவங்க வேலையே என்ன அப்படின்னா, இந்திய வரலாறு அப்படின்னா என்ன, வேதம், மகாபாரதம், ராமாயணம், இதுதான் இந்திய வரலாறு. இந்தியாவினுடைய வரலாறே இங்கிருந்து துவங்குது. இந்தியா அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாக ஒற்றை தேசமாக பாரதமாக இருந்தது. இங்க பல மொழிகள் இருந்தாலும் பல கலாச்சாரங்கள் இருந்தாலும் இல்ல, வேத கலாச்சாரம், ஆரிய கலாச்சாரம், பார்ப்பன கலாச்சாரம், சமஸ்கிருதம், இதுதான் இந்தியா அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணி நிறுவனத்துக்காக பல கலாச்சாரங்களை, மொழிகளை, பண்பாடுகளை காலி பண்றதுக்காகவே ஒற்றை மையத்துல உட்கார்ந்து வரலாறை திருப்பி மாத்தி எழுதக்கூடிய அமைப்பு தான் இந்த அமைப்பு. இந்த அமைப்பு மிக மோசமான கருத்துருவாக்க அடியாட்களை உருவாக்கிட்டே இருக்காங்க. கருத்துருவாக்க அடியாட்கள்னா ஒரு கருத்தை உருவாக்குவதற்காக பொய்யான கருத்து, போலியான கருத்து, அதாவது வேதம் தான் எல்லாத்தையும் உயர்ந்தது, மகாபாரதம் தான் இந்தியாவையே கட்டி அமைச்சது, இதுதான் அது, அதுதான் இதுன்னு ஒரு பொய்யான நரேஷனை செட் பண்றதுக்காகவே உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் இந்த அமைப்பு. இந்த அமைப்போட வேலையே என்ன அப்படின்னா, ஏற்கனவே இந்திய வரலாறை எழுதின DD கோசாம்பி, RS சர்மா, ரோமிலா தாப்பர், இது மாதிரி மிக முக்கியமான ஆய்வாளர்கள் இருக்காங்க இல்லையா, இந்த ஆய்வுகள் எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா இல்லாம பண்ணிட்டு புது வரலாறை
வேதம், ஆரியம், பார்ப்பன, சமஸ்கிருத வரலாறை எழுதுவதற்காகவே இந்த அமைப்பை RSS உருவாக்கி இருக்காங்க. இந்த அமைப்பினுடைய ஆட்களை படிப்படியாக கொண்டு வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய இந்தியன் கவுன்சில் ஆஃப் ரிசர்ச்க்குள்ள இன்செர்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒன்னொன்னா ஆட்களை கொண்டு வந்து இன்செர்ட் பண்ணி ஒட்டு மொத்தமா இன்னைக்கு ஆக்கிரமிச்சிட்டாங்க. இவங்க ரெண்டு வேலைகளை உள்ள செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா இந்திய வரலாறையே மாத்தி எழுதுறதுக்காக பல ஆட்களை உள்ள இன்செர்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்க வந்து ரிசர்ச் பேப்பர்ஸ் கொடுப்பாங்க, சில ப்ராஜெக்ட்ஸை உருவாக்கி அதுக்கு ஃபண்டை ஒதுக்கி அந்த ப்ராஜெக்ட் டைரக்டா அவங்கள போறது, இந்த வேலையை அவங்க தொடர்ச்சியா செய்யறாங்க. வரலாறை மாற்றி எழுதுவது, அதுக்காக RSS சங்கல்பாட்கள் உள்ள கொண்டு வருது. அதெல்லாம் பாத்தீங்கன்னா குறிப்பாக 397 ரிசர்ச் ஸ்காலர்ஸுக்கு ஃபண்ட் ஒதுக்கி ஃபண்ட் கொடுத்து இது மாதிரியான பெர்செப்ஷன்ல ஆர்டிகல்ஸை எழுதி வாங்குறதுக்காக வேலைகள் நடந்துட்டு இருக்கு. அதுலயும் என்ன குறிப்பா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இவனுக்கு ஒழுங்கா இது மாதிரி திருட்டுத்தனமா எழுதின வரலாறு கட்டுரையாவது கொடுத்தாங்கன்னா அதுவும் கொடுக்கல, காசை வாங்கிட்டு அவங்கள ஏமாத்திட்டுறாங்க. இன்னொரு பக்கம் ப்ராஜெக்ட் டைரக்டர்ங்கிற பேர்ல ஒரு 85 பேருக்கு ஃபண்ட் ஒதுக்கி சில ப்ராஜெக்ட் வேலையெல்லாம் நடந்திருக்கு. அந்த ஃபண்டும் உருப்படியா செலவு பண்ணப்படல, எந்த அவுட்புட்டும் இல்ல. அவுட்புட்டே ரொம்ப அபாயகரமானதான். நல்ல வேலை அவுட்புட் வராமையாவது இருக்கு, அது வரைக்கும் சந்தோஷம். ஏன்னா இவனுக்கு கொடுக்கக்கூடிய அவுட்புட் எல்லாமே பாத்தீங்கன்னா மிக மோசமான விஷம் கலந்த வரலாறு தான் அவங்க எழுதுவாங்க. முழுக்க முழுக்க மதவாத வரலாறு தான் எழுதுவாங்க. இதுக்காக RSS ஆட்களை உள்ள இறக்கி விட்டு பல லெவல்ல அவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த 397 ஸ்காலர்ஸ்ங்கிற பேர்ல இருக்கக்கூடிய RSS ஆட்களும் இந்த 85 பேர் டெப்டி டைரக்டர்ங்கிற பேர்ல இருக்கக்கூடிய RSS ஆட்கள் இருக்காங்க இல்லையா, இவங்க தான் சில விஷயத்தை செய்யாம இருக்காங்க. ஆனா உள்ள இன்னொரு பெரிய குரூப் ஒட்டு மொத்தமாக இந்த அமைப்பை RSS நோக்கி நகர்த்திட்டாங்க. இவங்க வெளியிடக்கூடிய வரலாற்று தரவுகள் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க RSS சார்ந்தா இருக்கும். அதாவது இப்ப தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு வெளியிடுறாங்க, தமிழன் தான் முதலாக இரும்பை கண்டுபிடிச்சவன், இங்க இரும்பு பயன்பாட்டுக்கான எல்லா ஆதாரங்களுமே இருக்குன்னு கார்பன் டெஸ்ட் பண்ணி ப்ரூஃபா எடுத்து ஒரு டாக்குமெண்ட்டை கொடுக்குறாங்க. இந்த டாக்குமெண்ட்டை இந்த குழு என்ன பண்ணும் அப்படின்னா, ஐயோ தமிழனுக்கு எப்படி தனி வரலாறு இருக்கக்கூடாது, வேத வரலாறு தானே பழமையானதா இருக்கணும், வேதத்தை தாண்டி ஒண்ணு இருக்கக்கூடாது, மகாபாரதத்தை தாண்டி எதுவும் இருக்கக்கூடாது, ராமாயணத்தை தாண்டி ஒண்ணுமே இருக்கக்கூடாது. அது தத்துவங்கள் பேசினாலும் சரி, ஒழுக்கத்தை பேசினாலும் சரி, வீரத்தை பேசினாலும் சரி, பண்பாட்டை பேசினாலும் சரி, எதை பேசினாலும் சரி அங்க இருந்தா இருக்கணும். சவுத்துல இருந்து தமிழ்நாட்டுல இருந்தெல்லாம் எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னு அந்த அறிக்கையவே ஒட்டுமொத்தமா காலி பண்றதுக்கு என்னென்னலாம் வேலை பண்ணலாம்னு உட்கார்ந்து சிந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்ல, கீழடியில இருந்து ஒரு ஆய்வறிக்கை போகுது, இது நல்ல ஆய்வறிக்கை அப்படின்னு சொன்னா உடனே என்ன பண்றாங்க, கீழடியா அது எப்படி ஒரு தனித்த வரலாறா இருக்க முடியும், அங்க எப்படி ராமன் சிலை இல்ல, அங்க எப்படி சிவன் சிலை இல்ல அப்படின்னு சொல்லி எல்லாமே மதத்தில் இருந்தா வந்திருக்கணும், மதம் இல்லாத சிவிலைசேஷனே கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு புது தியரியை கிரியேட் பண்றதுக்காக தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா இரும்பு கண்டுபிடிச்சதும் சரி, கீழடி விஷயங்களும் சரி, மத்திய அரசாங்கம் வந்து இதுவரைக்கும் நம்மளை அங்கீகரிக்காமலே வச்சிருக்காங்க, இந்த வரலாறு நிராகரிப்புல இருக்காங்க. அப்போ இந்தியாவினுடைய வரலாறை பேரலா எழுதுறதுக்கு அரசாங்கத்துக்கிட்ட ஒரு குழு இருக்கு. அந்த குழு இதுவரைக்கும் பாத்தீங்கன்னா பல நல்ல அறிஞர்கள் இருந்த குழு. அந்த குழுக்குள்ள RSS மிக முக்கியமான ஆட்களை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதுல 4 மிக மோசமான நேரடி RSS காரங்க உட்கார்ந்துட்டு பயங்கரமான கரப்ஷன்ல ஈடுபடுறாங்க. ஒரு பக்கம் பணமும் இஷ்டத்து கொள்ளையடிக்கிறது, வரலாறையும் மாத்தி எழுதுறது, ரெண்டையுமே பேரலா செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனை எல்லாம் எப்ப வெளியே வருது அப்படின்னா 2022 ஜூன்லயும் 2023 ஜூலைலயும் 2 கம்ப்ளைண்ட் யாருக்கு வருதுன்னா லோக்பால் அமைப்புக்கு வருது. லோக்பால் அமைப்புனா உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கும், பிரதமர்ல இருந்து கேபினெட் மினிஸ்டர்ல இருந்து யாராவது தப்பு செஞ்சாலும் உடனே லோக்பால் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு தான். இந்த லோக்பால் அமைப்புக்கு 2022 வந்த அந்த கம்ப்ளைண்ட்ல என்ன இருக்கு அப்படின்னா 14 allegation against 5 officials, அதாவது 5 அதிகாரிகள் மீது 14 குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்காங்க. இல்லீகல் அப்பாயின்மெண்ட் அட் தி இன்ஸ்டிடியூஷன், வயலேஷன் ஆஃப் ரூல்ஸ் இன் ஆர்கனைசேஷன் செமினார், ரிசர்ச், procurement of electronic gadgets without due diligence அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை முன் வச்சிருக்காங்க. இதுல நாம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த அரசு நிறுவனம், அதாவது இந்தியன் கவுன்சில் ஆஃப் ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச் இல்லையா, இதுக்கு உள்ள அப்பாயிண்ட் பண்ணக்கூடிய ஆட்கள் இருக்காங்க இல்லையா, இது எல்லாமே முறைப்படி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணவே இல்லை. RSS காரங்களை கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கான். அந்த RSS காரன் தான் பெரியப்பன், சித்தப்பன் பையன், மாமன் பையன் எல்லாத்தையும் கொண்டு வந்து உள்ள வச்சு ஒரு பெரிய டீமை செட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறத வெளிப்படுத்தியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம 2023 வந்த கம்ப்ளைண்ட்னுடைய சாரம்னா, with intent to loot government's fund money in a planned manner with support from the powerful person அப்படிங்கறத கம்ப்ளைண்டோட முக்கியமான விஷயம். லோக்பாலுக்கு வந்த கம்ப்ளைண்ட்ல மேல உட்கார்ந்து இருக்கிற ஒரு மிக முக்கியமான சக்தி வாய்ந்த ஆள் டைரக்ட் பண்றாரு. அவருடைய உதவியால இங்க மிகப்பெரிய பணம் கொள்ளை போய் கொண்டிருக்கிறது. போலி வரலாறை எழுதுகிறேன் என்ற பெயரில் போலி வரலாறை எழுதுவதற்காகவே ஒரு பெரிய பணத்தை வந்து இவங்க வந்து கையாடல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்ப்ளைண்ட் பாத்தீங்கன்னா லோக்பாலுக்கு முதல்ல வந்து லோக்பால் இருந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனுக்கு போய் அதுக்கு பிறகு சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனுக்கு போகுது. சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனே 2023 மார்ச்ல இது குறித்து விசாரிச்சு சில இன்டர்னல் ஆடிட் பண்ண சொல்றாங்க. அப்படி ஆடிட் பண்ணி பார்க்கும் பொழுது சீரியஸான பல இர்ரெகுலாரிட்டிஸ் உள்ள நடந்திருக்கு அப்படிங்கிற
ஆதாரம் தகவல் வெளியே வந்திருக்கிறது. இதுல குறிப்பா அதுல என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா 2021 இருந்து 2023 இந்த இடைப்பட்ட 2 ஆண்டுகளில் மட்டும் கிட்டத்தட்ட 14 கோடி ரூபாய் வரலாறு எழுதுவதற்காக இந்த RSS காரங்களுக்கு மட்டும் ஃபண்டா கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. அதாவது ஆட்களை பிடிச்சி உட்கார வச்சு அந்த 397 பேரும் அந்த 85 பேர் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு எல்லாம் காசை கொடுத்து வரலாறு எழுதுறதுக்காக ஒரு 14 கோடியை வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. அந்த 14 கோடி பணம் என்னாச்சுன்னு இது வரைக்கும் வரல. இவனுக்கு என்ன வரலாறு இதுவரைக்கும் எழுதியிருக்கானுங்கிற ஆய்வும் நடக்கல. இந்த ரெண்டையும் எடுத்து பார்த்தா நமக்கு வந்து ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும். ஒரு போலி வரலாறு, ஃப்ராடு வரலாறு எழுதி அவனுக்கு கொடுக்குறாங்க. அது குறித்த ஆய்வு நடத்தப்படணும் ஒழுங்கா. அதுவும் நடத்தப்படுறது கிடையாது. பல பேர் எழுதாம பணத்தை வாங்கிட்டு ஓடி போயிட்டு இருக்கான். அவனுக்கும் பணம் போயிட்டு இருக்கு. அது ஒரு பினான்சியல் குற்றச்சாட்டாகவும் மாறிக்கிட்டு இருக்கு. இது மாதிரி எக்கச்சக்கமான ஃப்ராடுகளுக்கு ஒட்டுமொத்தமான தலையா செயல்படுறது உள்ள 4 பேர் தான். யாரு? இந்த இந்தியன் கவுன்சில் ஆஃப் ரிசர்ச் இருக்கு பாத்தீங்களா, ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச். அதுக்குள்ள ஒரு ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா சுரேஷ் குமார் மிஸ்ரா, இந்த ICHR டெபுட்டி டைரக்டர். இவர் யாரு அப்படின்னா, அந்த நான் ஏற்கனவே சொன்ன பாத்தீங்களா RSS அமைப்பினுடைய சங்கல்பு, அதாவது முழுக்க முழுக்க வரலாறை மகாபாரதத்தின் வேதத்தின் அடிப்படையில மாத்தி எழுதுறதுக்காக உருவாக்கப்பட்ட குழு. அந்த குழுவினுடைய ஹெட் ஆஃப் பப்ளிசிட்டி. அந்த நிறுவனத்திற்கு பாத்தீங்கன்னா RSS ஒரு குழு. அந்த குழுவினுடைய பப்ளிசிட்டி டிபார்ட்மெண்ட் தலைவர் தான் இந்த சௌரவ் குமார் மிஸ்ரா. இவன் எப்படி இந்த கவர்மெண்ட் நிறுவனத்துக்கு, அதாவது ICHR கூடிய ஒரு மிக முக்கியமான வரலாற்று ஆய்வு குறித்து நடத்தக்கூடிய அமைப்புக்கு டெப்டி டைரக்டர் ஆனா? RSS காரன் எப்படி உள்ள வந்து போனா? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. அடுத்தது பாத்தீங்கன்னா ஓம்ஜி உபாத்யா. இவர் தான் டைரக்டர் ஆஃப் ரிசர்ச் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். இவர் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த RSS அமைப்பு நடத்திட்டு கூடிய வரலாற்று குழு இருக்கு பாத்தீங்கன்னா, அது நடத்தக்கூடிய பத்திரிகை இருக்கு. அந்த பத்திரிகையில தொடர்ச்சியா எழுதக்கூடிய ஒரு சீனியர் ரைட்டர், மூத்த எழுத்தாளர். இந்த மூத்த எழுத்தாளர் தான் இன்னைக்கு இந்த ICHR அமைப்பினுடைய சக்தி வாய்ந்த மூளையாக செயல்படுறார். அவர் தான் அதிகாரம் படைத்த நபர். அவர் தான் பாத்தீங்கன்னா ஹெட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் ரிசர்ச். என்ன ரிசர்ச் நடக்கணும், எப்படி ரிசர்ச் நடக்கணும், ஒரு ரிசர்ச்சினுடைய முடிவு எப்படி இருக்கணும், எந்தெந்த ரிசர்ச் எல்லாம் துவங்கப்படக்கூடாது, எந்தெந்த ரிசர்ச் எல்லாம் துவங்கணும், இது எல்லா முடிவும் எடுக்கக்கூடிய இந்த ஓம்ஜி உபாத்யா தான் அங்க மிக முக்கியமான ஆளா இருக்காரு. இவர் RSS சீனியர் ரைட்டர். அவர் ஆர்கனைசர் பத்திரிகையில கற்று எழுதுவாரு. அது மட்டும் இல்லாம RSS பல பத்திரிகைகள்ல தொடர்ச்சியாக கற்று எழுதக்கூடிய இந்த நபர். இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ஜெகதீஷ் சிங் அப்படிங்கக்கூடிய ஒருத்தர். அவர் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த ICHR அமைப்பினுடைய டெசிஷன் மேக்கிங் கமிட்டியினுடைய தலைவர். இது மட்டும் இல்லாம இன்னும் 2 பேர் உள்ள இருக்கான். அவனும் RSS காரன் தான். இந்த RSS வரலாற்றுக்குள் நடத்தக்கூடிய இதிகாஸ் தர்பான்ங்கிற பத்திரிகையினுடைய எடிட்டர்ஸ். இந்த 2 எடிட்டர்ஸ் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜெகதீஷ் சிங் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆளும், நரேந்திர சுக்லா அப்படிங்கக்கூடிய இன்னொரு ஆளும். இவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா ஏற்கனவே டெபுட்டி ரெஜிஸ்ட்ரார் ஆஃப் ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி. இன்னொரு யாரு பாத்தீங்கன்னா, இந்த நரேந்திர சுக்லா யாருன்னு பாத்தீங்கன்னா ஹெட் ஆஃப் ரிசர்ச் அண்ட் பப்ளிகேஷன் அட் த நேரு மெமோரியல் மியூசியம் அண்ட் லைப்ரரி. ஏற்கனவே இந்த நேரு மெமோரியல் மியூசியம் லைப்ரரியில இருந்த பல டாக்குமெண்ட்டை, குறிப்பா சவார்கர் குறித்தான பல டாக்குமெண்ட்டை இல்லாம பண்ணிட்டாங்க அப்படின்னு இவங்க மேல ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்கு. இந்த நேரு மெமோரியல் மியூசியம் லைப்ரரிய முழுக்க RSS இந்துத்துவாவினுடைய கோட்டையா மாத்திட்டானுங்கன்னு ஏற்கனவே உயர் பத்திரிகை டீடைலா ரிப்போர்ட் பண்ணி ஒரு கட்டுரை எழுதியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க வச்சிருந்த நிறைய கிளாசிஃபைட்ஸ் டாக்குமெண்ட், அது சுபாஷ் சந்திரபோஸ் குறித்தும், ஜவஹர்லால் நேரு குறித்தும், காந்தி குறித்தும், சாவர்கர் குறித்துமான பல கிளாசிஃபைட் டாக்குமெண்ட்ஸ் என்ன ஆச்சு அப்படிங்கிற கேள்வி நமக்கு வந்திருக்கு. ஏன்னா இந்த RSS காரெல்லாம் இங்க உள்ள பூந்தான்னா உண்மையை மறைப்பாங்க, பொய்யை பெருக்குவாங்க. சோ அப்ப அந்த மியூசியம் லைப்ரரி, இந்தியாவில் மிக முக்கியமான மியூசியம் லைப்ரரி, மிக கிளாசிஃபைட்ஸ் டாக்குமெண்ட் வச்சிருந்த லைப்ரரி, அதுக்கு தலைவராக இருக்கக்கூடிய நரேந்திர சுக்லா. இவர் தான் அந்த இதிகாஸ் தர்பான்கிற RSS பத்திரிகையினுடைய எடிட்டர். இவர் அங்க போய் உட்கார்ந்துருக்காரு. இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய ஹிஸ்டரி ரிசர்ச் சென்டர்ல வந்து உட்கார்ந்துருக்காங்க. இது இல்லாம இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இது இன்னைக்கு நடக்கிற பிரச்சனை கிடையாது. 2017 இருந்தே பிரச்சனையா இருக்கு. இவங்களுக்கு முன்னாடி உமேஷ் அசோக கந்தம், குமார் ரத்னம் அப்படிங்கக்கூடிய 2 பேர் இதே மாதிரி இந்த ICHR பொறுப்பிட்டு இருந்தாங்க. அவங்க இருந்த காலகட்டத்திலையும் இது மாதிரி பல விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிற ஆதாரத்தை ஸ்க்ரோல் பத்திரிகை ஆய்வு பண்ணி அவங்களோட கட்டுரை வெளியிட்டு இருக்காங்க. அவங்க ஏதோ தனிப்பட்ட ஆய்வு பண்ணல, இந்தியாவினுடைய சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் கொடுத்த ரிப்போர்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில தான் இந்த ஆய்வு கட்டுரையை முழுக்க வெளியிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம நியூசிலாந்து பத்திரிகை ஏற்கனவே இது குறித்து நிறைய ஆதாரங்களை வெளியிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இந்த RSS நோக்கமே என்ன அப்படின்னா, இந்திய வரலாறை ஒட்டுமொத்தமாக மாத்தி எழுதணும். குழந்தைகள் படிக்கக்கூடிய பாடம் இருக்கு பாத்தீங்களா, 1வது 2வது இருந்து கல்லூரி படிப்பு, PhD படிக்க இருக்கு பாத்தீங்களா, இது எல்லா வரலாறையும் மாத்தணும். ஏற்கனவே சென்ட்ரல் போர்டு சிலபஸ்ல NCERT என்ன பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா, இந்த NCERT ஒரு ஹிஸ்டரி, பாலிடிக்ஸ், சோசியாலஜில பல விஷயங்களை வெட்டி ஒதுக்கி காலி பண்ணிட்டு இவங்க நிறைய விஷயத்தை கொண்டு வந்து இன்செர்ட் பண்ணிருக்காங்க. இது குறித்து இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகை 4 பார்ட்டா கட்டுரை எழுதுறாங்க. NCERT பாட புத்தகங்களில் இந்த RSS ஆட்கள் எப்படி எல்லாம் உள்ள இருக்கிறாங்க, RSS சிந்தனை எப்படி உள்ள பூத்தப்பட்டிருக்கு, முக்கியமான ஜனநாயக சிந்தனையுடைய கருத்துக்கள் எப்படி வெட்டி தூக்கி எறியப்பட்டிருக்கு அப்படிங்கிறது குறித்து மிக டீட்டெயிலா எழுதுறாங்க. NCERT புக்கை
நாங்க சிலபஸை குறைக்கிறங்கிற பேர்ல இவங்க என்ன ஃப்ராட் பண்றாங்க, என்ன லட்சணத்தின் வேலை பார்க்கறாங்கன்னு இந்தியன் எக்ஸ்பிரஸ் 4 பார்ட்ஸ் அந்த கட்டுரை வெளியிட்டாங்க. அந்த கட்டுரை நீங்க படிச்சு பாருங்க. போய் எக்ஸ்பிரஸ் இன்வெஸ்டிகேஷன் கூகுள்ல தேடி பாத்தீங்கன்னாவே கிடைக்கும். எக்ஸ்பிரஸ் இன்வெஸ்டிகேஷன் ஆன் NCERT புக் அண்ட் RSS கொடுத்து பாருங்க. உள்ள தேடிங்கன்னா 4 பார்ட் கிடைக்கும். அப்ப நியூசிலாந்து வெளியிடுறாங்க, இந்தியன் எக்ஸ்பிரஸ் சொல்லிட்டு இருக்காங்க, ஸ்க்ரோல் பத்திரிகை வெளியிடுறாங்க, ஒயர் பத்திரிகை வெளியிடுறாங்க. இவ்வளவு பெரிய ஃப்ராட் நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த விஷயங்களை நேரடியாக அனுமதிச்சுட்டு இருக்கு இந்த மோடி அரசாங்கம். ஏன்னா அவங்க தானே, அவரும் RSS காரர் தானே, அதனால RSS காரங்களை கொண்டு உள்ள உட்கார வச்சு இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இந்தியாவினுடைய சக்தி வாய்ந்த அதிகாரமா இருக்கக்கூடிய உச்சநீதிமன்றம் இது போன்று கல்வி புலத்துக்குள் RSS நுழைந்து கொண்டிருப்பதை வேடிக்கை பார்க்க கூடாது. நேரடியாக இது மாதிரியான விஷயங்கள், இது சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனுடைய ரிப்போர்ட், இதை நீங்க நேரடியாக கண்கூடாக எடுத்து இது மாதிரி RSS ஆட்கள் இது மாதிரி வரலாற்று துறைக்குள்ள வர்றது, வரலாற்று ஆய்வு நிறுவனங்களை கைப்பற்றுறது, நேரு மியூசியம் அண்ட் லைப்ரரிங்கிற மாதிரியான முக்கியமான கிளாசிஃபைட் டாக்குமெண்ட் வச்சிருக்கக்கூடிய நூலகங்களை கைப்பற்றுற வேலையெல்லாம் தொடர்ச்சியா நடக்குது. இது எல்லாத்தையும் தடுக்கிறதுக்கான உத்தரவுகள் உச்சநீதிமன்றம் கொடுத்தால் அது இந்தியாவை பாதுகாக்கிறதுக்கு சமம். நாம பொறுத்திருந்து பார்ப்போம் உச்சநீதிமன்றம் இது மாதிரியான நடவடிக்கைகளை செய்யுமா அப்படின்னு.